வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம வந்து நீட் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆயிட்டு அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை பத்தி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். உங்களோட அப்ளிகேஷனோட நம்பரையும் அப்புறம் அதுல கொடுத்துருக்க பாஸ்வேர்டையும் நீங்க வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணி கேப்சா உள்ள கொடுத்தீங்கனாலே போதும், நம்மளோடது உள்ள வந்து என்ட்ரு ஆயிரும். பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கீழே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும். ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு அந்த ஃபர்கட் வந்து வந்துடும். ஓகே, கேப்சா கொடுத்து இப்போ நான் வந்து உள்ள போறேன். லாகின் பண்ணியாச்சுன்னா உங்களோட டீட்டெயில் இருக்கும். உங்களோடது பாருங்க, மேலே வந்து டவுன்லோடு நவுன்னு இருக்கும். அந்த டவுன்லோடு நவ் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பிடிஎஃப்ல கீழே வந்து டவுன்லோடு வந்து இறங்கிரும். நீங்கள் கீழே என்ன எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க என்ன யாதுங்கிறத டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு நவ் கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுங்க. அதான் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட ஃபோட்டோ, அன்னைக்கு அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தால உங்களோட லெஃப்ட் தம்பை நீங்கள் வச்சுட்டு போயிடணும். அடுத்தது வந்து உங்களுக்கு கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் போய் தான் நீங்கள் வந்து போடணும். இந்த ஃபோட்டோவும் லெஃப்ட் தம்பும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடலாம். சைன் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் போய் தான் போடணும். ரெண்டாவது பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட் போட்டுருக்கு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4x6, அதாவது இந்த சைஸ் வந்து போட்டோ வந்து விசிபிளா இருக்கிறதுக்காக ஒட்ட சொல்லுவாங்க. இது வந்து நீங்க அப்ளை பண்ண அந்த போட்டோவை தான் நீங்க எடுக்கணும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாச்சுன்னா ஸ்டூடியோல போய் நல்ல தெளிவா எடுத்து ஒட்டுங்க. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட பாருங்க, மேல உள்ள கையெழுத்தும் கீழே உள்ள கையெழுத்தும் ஒன்னா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க, சரிங்களா? ஏன்னா வந்து செக் பண்ணுவாங்க, அவங்க உள்ள நமக்கு இருப்பாங்கல்ல கண்காணிப்பாளர், அவர் வந்து செக் பண்ணுவாரு ரெண்டு சைனும் ஒன்னா இருக்கான்னு பாப்பாரு. அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் பாருங்க, இடது பக்கத்துல போட்டோ எடுப்போம்ல, அதுல வந்து குறுக்க கையெழுத்து போடணுமா, அது நீங்க வந்து அங்க எக்ஸாம் சென்டர்ல போயே கையெழுத்து போடுங்க, ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். ரெண்டாவது ஷீட்டும் கட்டாயம் கொண்டு போகணும், அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து விடுவாங்க. ஓகே, இது நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மற்ற ஒரு தகவல் நம்ம தொடருவோம். நன்றி.